ஹலோ ஆல் வெல்கம் டு ஏஎஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். இது தெரிஞ்ச சிஜிஎல் டியர் ஒன்ல ஒரு கொஷின் சீரிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஆப்டிடியூட் பார்ட் ஒன்ல அல்ஜிப்ரா ஃபார்முலா பேஸ் பார்க்க போகிறோம். இது எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல், சிபிஓ, செலெக்ஷன் போஸ்ட், எம்டிஎஸ், டென்னோ அண்ட் ஜிடி, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி, பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. சிஜிஎல் டியர் ஒன்ல 2023 பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராலேருந்து 1 to 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்லேருந்து வருது. இந்த பேசிக் ஐடென்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் கியூப், ஏ மைனஸ் பி ஹோல் கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஐடென்டிட்டிஸ். மோஸ்ட்லாக கொஷின்ஸ் வர ஏரியா பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அண்ட் இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இந்த ரெண்டு இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abcக்கு வந்து மொத்தம் 4 ஃபார்முலாஸ் இருக்குது. 4 டிரைவ்ட் ஃபார்முலாஸ். இதில் ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலாஸ், தென் செகண்ட் இது ஒன்று, தென் தேர்ட், தென் ஃபோர்த். இப்போ இது எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா, வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏ ஓட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா, இப்போ ஏவோட வேல்யூ வந்து ஒரு 400 இல்லை 105, பியோட வேல்யூ 205, இந்த மாதிரி ஏபி வேல்யூ வந்து ஹை வேல்யூ அண்ட் இண்டிவிஜுவலாக ஏபிசி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். தென் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கொடுக்காம ஏ ப்ளஸ் பி சி கொடுத்துட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துட்டு அண்ட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 4 ஃபார்முலாஸும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஆர் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, இப்படி இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா எப்படி டர்ன் ஆகுனா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஓகே, தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இந்த ஃபார்முலாவோட சிமிலர் ஐடென்டி பார்த்தீங்கன்னா half ஆஃப் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளி இது நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டெரிவேட் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷினை வந்து 30 செகண்ட்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறோம். இதில் சிஜிஎல் 23ல் ஜூலை 14 ஷிஃப்டில் கேட்டது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 16 அண்ட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 90. இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ நமக்கு வந்து எது எதுலாம் கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ 16 ஸ்கொயர் 256, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வந்து 90 இந்த பக்கம் ஒரு 90 ப்ளஸ் 2 ஆஃப் கொஷின். ஸோ இந்த 90 156 லெஸ் பண்ணிங்கன்னா 166 இன்ட்டு 2 ஆஃப் கொஷின். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 83. ஓகே, இது நம்ம 30 செகண்ட்ஸில் இந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ ஒன் ஆஃப் த ஐடென்டிட்டியில் நம்ம பார்த்தோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. தென் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. டேரெக்டாக வந்து இதுக்கு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இது லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் இது நம்ம இந்த கொஷினை அப்ளை பண்ணலாம், அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னா. இதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சிமிலர் சேம் திங், இந்த 3 கொஷினையும் நீங்கள் 30 செகண்ட்ஸ்குள்ளே உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஃபார்முலாவை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் ஃபார்முலா பேஸ்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சென்சஸ் 2011ஓட டாபிக் பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதுவும் எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க. தென் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஆப்டிடியூட் அனாலிசிஸ் விட்டுருக்கோம் சிஜிஎலுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம லைனப்பில் இருக்கிறது வந்து இங்கிலீஷ், ஜிகே அண்ட் ரீசனிங். இது மூணுத்தில் எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள் இதில் வந்து 39 ஷிஃப்ட்டையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரிதிங்கையும் வந்து செக்ரிகேட் பண்ணி நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும்னு சொன்னிங்கன்னா அதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் யூடியூப் சேனல், இது வந்து டெலிகிராம் ஐடி. உங்களோட டவுட்ஸ் குவெரிஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எஸ்எஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.